தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம். மலைக்கால். மழை வந்தால் மண்வாசனம் அதிகம். சூரியன் அடித்தால் நிழலும் ஒரு பொருளாகும் இடம். அந்த கிராமத்தில் 14 வயது பையன் அருண். அருண் பிறந்த வீடு பெரியது இல்லை. கிளேசுவர்கள், பிளாஸ்டர் விழுந்த கூரைகள், ஒரு நெய் விளக்கு. ஆனா அந்த வீட்டில் இருந்தவர்கள் ஏழை ஆனாலுமே மிக சுத்தமான மனசுடையவர்கள். அருணின் அப்பா ராமையா. வேலை விவசாயம். நேரம் விடியற்காலையில் துவங்கி மாலையில்தான் முடியும். பல வருடம் உழைத்தும் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை. ஒரு இரவு சாப்பாடு முடிந்து அவர்கள் விளக்கின் ஒளியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கு காற்று இல்லாததால் விளக்கின் நெருப்பு நேராக நின்றது. அருண் திடீரென பேசினான். அப்பா, நம்ம வீட்ல எதுவுமே ஏன் மாறல? ராமையா சிரிக்கவில்லை, கோபமும் இல்லை. அவன் மட்டும் தன் கைகளை பார்த்தான். மண்ணால் கரைபட்டதை, சூரியனால் கருகியதை, காலத்தின் அடையாளங்களால் கிழிந்ததை. பிறகு மெதுவாகச் சொன்னான். வாழ்க்கை கையில் வராது அருண், கையில் பிடிக்கணும். அந்த ஒரு வாக்கியம் அருணின் மனசுக்குள் நிற்காமல் நின்றது. ஆனா அது நேரத்தில் அவனுக்கு அர்த்தம் தெரியவில்லை. மாதம் முடிவில் அருண் நகரத்துக்கு போக முடிவு செய்தான். கையில் இருந்திருந்தது 2 சட்டைகள், ஒரு துண்டு, 300 ரூபாய். அவனது கனவுகள் பணத்திலிருந்து பெரியது. நகரம் அவனுக்கு மாறுபட்ட ஒரு உலகம். அவன் மெக்கானிக் கடையில் வேலை கிடைப்பது. அவன் வேலை ஓட்டுகள் பிடிப்பது, டயர் தூக்குவது, துணியால் கை துடைப்பது. சம்பளம் 3000 ரூபாய். முதல் வாரம் பயம், 2ஆம் வாரம் அவமானம், 3ஆம் வாரம் காயம், 4ஆம் வாரம் கண்ணீர். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்ததே இல்லை. விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம். 3 ஆண்டுகளில் அவன் வேலை இருந்தவன் வேலை கொடுக்கிறவனாக மாறினான். அவன் டாக்ஸி வாங்கினான். பிறகு 2வது, பிறகு 2 டிரைவர்களை வேலைக்கு வைத்தான். அவன் கிராமத்துக்கு முதல் முறை மெயில் அனுப்பிய போது ராமையா சொன்னார், அவரோட எழுத்து மாறுது. மனசும் வாழ்க்கையும் மாறும்போது எழுத்து கூட மாறும்டா. 5வது ஆண்டில் ஒரு பார்சல் வந்தது. அதுல ஒரு துணி, சில சர்க்கரை, சில பரிசுகள், மேலும் ஒரு சீட்டு. அப்பா, நம்ம வாழ்க்கை இப்ப மாறுது. ராமையா அந்த சீட்டை படிக்கும்போது விளக்கின் ஒளி அவனது கண்களில் தெரிந்த கண்ணீரை மறைக்க முடியவில்லை. அவன் மெதுவாகச் சொன்னான். கையின் கோடு எதிர்காலம் சொல்லுது. ஆனா முடிவுதான் எதிர்காலம் எழுதுது. உடன் கிடைக்கும் வாழ்க்கை சொல்லும், இதுவே உன் நிலை. ஆனால் உன் முடிவு சொல்லும், இது தற்காலம், இறுதிதல்ல.